ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக பாலக் கீரைங்க நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். பன்னீர் 200 கிராம் பன்னீர் எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு 5-6 பல்லு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 6-7, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எலுமிச்சம்பழம் 1, கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பாலக் பன்னீர் எப்படி செய்யணும் பார்ப்போம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறோங்க. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த கீரையை லைட்டாக வணக்கிக்கிறோங்க. இது நல்லா வேக வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக இது சுணுங்குனா போதும் அந்த கீரை. இப்போ பாருங்கள், கீரை நல்லா இது மாதிரி சுணுங்கிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம இதில் சீரகத்தை போட்டு விட்றாங்க. சீரகம் நல்லா அந்த ஃப்ளேவர் ஆயிலில் இறங்கினோடனே நம்ம இதில் வெங்காயமும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடுறோங்க. உங்களுக்கு பூண்டு இப்படி போட பிடிக்கலன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா சாட்டே ஆகணுங்க. அது கொஞ்சம் நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. அடுத்தது கரம் மசாலா தூளும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இந்த மசாலா கொஞ்சம் ஆயிலில் வணங்கினோடனே கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்குவோங்க. அப்போ தான் இந்த ரா ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் போய் நமக்கு வெங்காயமும் நல்லா வணங்கும். இப்போ நம்ம அரைச்ச கீரை, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அந்த கலவையை நம்ம இதில் ஊற்றிடணுங்க. ஸோ பாருங்கள், நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பன்னீரை ஆட் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு க்யூப் எந்த அளவுக்கு பெருசாக சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பன்னீரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா இதாக வந்துருச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விடுவோங்க. நான் இப்போ தக்காளி யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அதில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ இதை புழிஞ்சு விட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சுவையான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.